வெல்கம் டு இன்சைட் ரன்னிங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஸ்பெயின்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டா செட்டை பாருங்கள். ரொம்பவே பெரிய டேட்டா செட் ஒன்று எடுத்துருக்கேன். சரிங்களா, பார்த்தீங்கன்னா நிறைய காலம்ஸ் இருக்குது, அது மாதிரி ரோஸுமே நிறைய இருக்குது. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 201 ரோஸ் நம்ம வந்து ஆக்டிவில் வச்சுருக்குறோம். அது மாதிரி காலம்ஸ் பார்த்தீங்கன்னா டி வரும், காலம்ஸ் ஆக்டிவாக இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ஃப்ரீ ஸ்பேன்ஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ எம்ப்ளாய் ஐடி 1 இருக்குங்க. சரிங்களா, எம்ப்ளாய் ஐடி 1 எம்ப்ளாய் ஐடி 2ன்னு இருக்குது, அவங்களுடைய நேமும் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே ரைட் சைடில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, ஸ்க்ரோல் பண்ணி இப்படி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ஃபஸ்ட் இருக்கிற நேமும் காணல, எம்ப்ளாய் ஐடியும் நமக்கு காணாமல் போயிடுச்சு இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து ஸ்டேட்டஸில் வந்து ஆக்டிவ் பார்க்குறீங்க. யார் ஆக்டிவாக இருக்கீங்கன்னு பார்க்குறீங்க. மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி தான் அவங்களுடைய நேமை பார்க்கணும். அதுவும் நீங்கள் மேட்ச் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா, இப்போது அட்டனன்ஸு 83% ஒருத்தர் வாங்கியிருக்காரு. அதனால் வெளியே பார்ப்போம், இந்த மேட்ச் பண்ணி இங்கே யாரை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. இதே இது நம்ம ரைட் சைடில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா, இப்போ அந்த பர்சன்டேஜ் இப்போ வந்து அட்டனன்ஸு 80.2%. இப்போ பார்க்கும்போது நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம என்ன படிக்கணும்னா, மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். கஷ்டமாக இருக்கும். அப்படி தானே, நம்ம வந்து இங்கே போயிடும், இது இங்கே வந்தால் இங்கே போயிடும். அப்போது வந்து எனக்கு எப்படின்னா, இந்த 2 ரோயும் ஃபிக்ஸ் பண்ணாச்சுன்னா, நம்ம இப்போ இங்கே போகும்போது எங்கே தான் போனாலும் இந்த ஃபஸ்ட் 2 ரோ நமக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா, அவங்க யார் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எம்ப்ளாய் ஐடியை நோட் பண்ணிடலாம், அவங்க நேமே நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி இப்போ மேலே இருக்குது இல்லையா, மேலே வந்து காலம்ஸ்லாம் இருக்குது இல்லையா. இப்போ நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன், இப்போ மேலே உள்ள காலம்ஸ்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த வேல்யூ எதுக்குள்ளே வேல்யூன்னு பாருங்கள். இப்போ இந்த 10,179 எதுக்குள்ளே வேல்யூன்னு பார்த்தா தெரியாது எனக்கு இல்லையா. மறுபடியும் நான் என்ன பண்ணிக்கணும், மேலே போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கணும். ஆனால் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அந்த வேல்யூ காணாது, கீழே போயிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி இஷ்யூஸ் பெரிய டேட்டா செட் யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்க. சரிங்களா, அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் இந்த ஃப்ரீ ஸ்பெயின்ஸை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா, இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா, கலர் மட்டும் கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட் இதுக்கு ஒரு சின்ன ஒரு கலர் மட்டும் கொடுத்துக்கிறோம், லைட் கலராக கொடுத்துக்கலாம். சரிங்களா, இதை கொடுக்குமா, ஓகே, இதை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ நான் இங்கே கீழே போகும்போது இது வந்து என்ன ஆயிடுது, மறைஞ்சிருக்கு இல்லையா. அப்போ வந்து இங்கே இருந்து இது பார்க்குறதுக்கு இது எதுக்குள்ள விஷயம், என்ன காலத்தில் இது என்ட்ராயிருக்குங்கிறதே நமக்கு தெரியாத அளவுக்கு நமக்கு இந்த டேட்டா செட் பெரிய டேட்டா செட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபஸ்ட்டு ரோயை மட்டும் நம்மளால் ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியும். சரிங்களா, அதுதான் ஃப்ரீஸ் பெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, ஜஸ்ட்டு ஹோம் டேப்ல இருந்து வியூ டேப் இருக்கு இல்லையா, அதுக்கு போய்க்கோங்க. வியூ டேப்பில் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பெயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா, இந்த ஃப்ரீஸ் பெயின்ஸ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஸ்டாப் ரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஃப்ரீஸ் பெயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ரீ ஸ்டாப் ரோ, ஃப்ரீஸ் ஃபஸ்ட் காலம்னு இருக்கும். நமக்கு ஃப்ரீ ஸ்டாப் ரோ பண்ணால் போதும். ஏன்னா டாப் ரோவில் தான் அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா, இம்பார்ட்டண்ட்டான ஹெட்டிங்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஃப்ரீ ஸ்டாப் ரோ நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து ஃப்ரீ ஸ்டாப் ரோ கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், அந்த ஹெட்டிங் மட்டும் மாறாது, ஹெட்டிங் ஸ்டில்லாகிட்டே இருக்கும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ண அந்த ஹெட்டிங் மட்டும் ஸ்டில்லாகிட்டே இருக்கும். நமக்கு வந்து ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இதை பார்க்கும்போது என்ன வேல்யூவில் இருக்குது, சேலரி தான், 67,000 சேலரியில் வாங்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்துடும் இல்லையா. அது மாதிரி இதுனா என்னென்னு பார்த்தா போனஸ் ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். எவ்வளோ கீழே போனாலுமே நம்ம ஹெட்டிங் ஸ்டில்லாக இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னா, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அந்த டேட்டாஸ் எதுக்குள்ளது அப்படிங்கிறது. சரிங்களா, இதே மாதிரி நம்ம இப்போ சைடில் போகும்போது இந்த சைடு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேமும் ஐடியும் மறந்து போயிடுது இல்லையா, மறைஞ்சு போயிடுது. அப்போ நம்ம இங்கே இருக்கிற வேல்யூஸ் இது யாரோடது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இதே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு சின்ன ஒரு கலரேஷன் மட்டும் பண்ணுறோம். ஓகேங்களா, சின்ன ஒரு கலரேஷன் மட்டும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சின்ன ஒரு கலரேஷன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் விஷுவலாக ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, கொண்டு போய்க்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு க்ரீன் கலராக, லைட் க்ரீன், ஓகே, இந்த கலர் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ பாருங்கள், நான் போகும்போது என்ன ஆகுது, அது மறைஞ்சிருது இல்லையா. இது மறையக்கூடாதுன்னா இதுக்கும் அதே மாதிரி தாங்க, ஜஸ்ட்டு வியூ டேபுக்கு போய்க்கோங்க. வியூ டேப் போய்கிட்டு இந்த ஃப்ரீஸ் பெயின்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீஸ் பெயின்ஸில் போய்ட்டு ஃப்ரீஸ் ஃபஸ்ட்டு காலம், இது வந்து ஃபஸ்ட்டு காலம் தானே. அப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஃப்ரீஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், அந்த எம்ப்ளாய் ஐடி மட்டும் நமக்கு என்ன பண்ணாதுன்னா போகவே செய்யாது. எவ்வளோ தூரம் நீங்கள் ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணாலுமே அந்த எம்ப்ளாய் ஐடி மட்டும் ஸ்டில்லாட்டே இருக்கும் இல்லையா. இப்போது ஆனால் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நேமும் தேவைப்படுது எனக்கு. எம்ப்ளாய் ஐடி மட்டும் ஸ்டில்லாக இருந்தால் போதாது, எனக்கு நேமும் ஸ்டில்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அது
அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகி வேணுமோ அதுக்கு அடுத்த காலத்தை நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு எதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி வேணும், பி காலமும் ஏ காலமும் ஃப்ரீஸாக இருக்கணும். மற்றது எல்லாமே வந்து ஸ்க்ரோல் ஆகலாம், பிரச்சனை இல்லை. அப்போ நான் சி காலத்தை செலக்ட் பண்ணணும். இப்போ பியும் ஏயும் எனக்கு ஃப்ரீஸ் ஆகணும்னா சி காலத்தை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வியூ டேப்பில் ஃப்ரீ ஸ்பேன்ஸுக்கு போய்க்கோங்க. ஃப்ரீ ஸ்பேன்ஸில் ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஃப்ரீ ஸ்பேன்ஸ்னு, இதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 காலமும் நமக்கு என்ன ஆகாதுன்னா ஸ்க்ரோலே ஆகாது. ஓகேங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 காலம் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகணும்னா தேர்ட் காலத்தை செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரீ ஸ்பேன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 2வது காலம் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ 2வது காலமும் நமக்கு ஈஸியாக என்ன ஆயிடுதுன்னா ஃப்ரீஸ் ஆகி காணிக்குது. சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிளான ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் பெரிய பெரிய டேட்டா செட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இதுவரைக்கும் நான் சொல்லியிருந்தாலும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி.